வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து நபார்டு வங்கி மானியத்துடன் செயல்படும் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான ஒரு மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான குளுமை தரக்கூடியது. இந்த மரம் குளுமை தான் தருன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இருக்கிற மரங்கள்லேயே இந்த மரத்தில் தான் பூச்சி நோய்கள் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இலையெல்லாம் கடித்து கொப்பளமாக இருக்கும். இது என்ன கொப்பளம்னு நினச்சோம்னா, அதுக்குள்ளே வீடு கட்டி இந்த புழுக்கள் பூச்சிகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அந்த மரத்தோட குளுமையை அனுபவிக்கிறதுக்காக. இப்படிப்பட்ட குளுமையான மரம் பார்த்திங்கன்னா, இந்த இலைகள் பார்த்திங்கன்னா விவசாயிகளோட வயலில் நல்லா உழுது விட்டு இந்த மரத்தோட இலைகளை பூரா போட்டோம்னா திருப்பி இருக்க உழுகும்போது அந்த இடம் நல்லா வளம் பெற்றதாக மாறிடும். நான் சொல்கிறதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த மரத்தை பற்றி சொல்ல போகிறேன்ட்டு. புங்கன் மரத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம். இதுக்கு ஏன் இந்த புங்கன் மரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த மரம் பொங்கி வரக்கூடிய கண்களை குளுமைப்படுத்தி கண்களின் ஒளியை பிரகாசப்படுத்தக்கூடிய மரம். அதனால தான் இதுக்கு பேர் புங்கன் மரம் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா புங்கை அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. கண் இருந்தது கையாக மாறிடுச்சு, புங்கை மரம் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த புங்கன் மரத்தோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெல்டிங் வேலை பார்க்குறவங்க, இந்த ஐடி ஃபீல்டில் ஃபுல்லாக உட்காந்து கம்ப்யூட்டர்லேயே பார்க்குறவங்க, அப்புறம் செங்கல் சூளையில் வேலை பார்க்குறவங்க, அரிசி மில்லில் வேலை பார்க்குறவங்க, இந்த சாம்பலில் வேலை பார்க்குறவங்க, தென்னநார் தூளெல்லாம் அடுக்கி இந்த காயர் பிரிக் மாதிரி செய்யக்கூடியவங்க, இது மாதிரி நிறையா தூசிகள் வரக்கூடிய தொழிற்சாலைகளை வேலை பார்க்குறவங்களுக்கு பூரா. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் பசங்க செல்ஃபோன் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். இவங்கெல்லாம் வாரம் ஒரு நாள் என்ன பண்ணலான்னா, ஒரு சாயங்கால நேரத்தில் கண்களை நல்ல தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு ஒரு தட்டில் நல்ல தண்ணியை வச்சுட்டு அதுக்குள்ளே கண்ணை நல்லா இறக்கி உள்ளே 2-3 தடவை முழித்து மூடி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த புங்க மரத்தில் என்ன விசேஷம்னா, அதில் 5 இலைகள் பெரும்பாலும் இருக்கும். மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்ற மாதிரி 5 இலைகள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில நல்ல முத்தின மரங்களில் 7 இலை கூட இருக்கும். இந்த இலைகளில் நுனி இலையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிடணும். ஒரு 6 இலைகள் அந்த மாதிரி ஒவ்வொரு கிளையிலேருந்தும் பறிச்சுட்டு இந்த கண்ணில் அந்த இலைகளை நல்லா கழுவிட்டு இந்த கண்ணில் ஒரு 3 இலை, இந்த கண்ணில் ஒன்று மேலே ஒன்று ஒரு 3 இலையை வச்சு ஒரு வெள்ளை துணியை வச்சு சாதாரண சிம்பிளாக அழுத்தி கட்டாமல் லைட்டாக கட்டி ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா போதும். இந்த கண்கள் கொஞ்ச நேரத்தில் நல்ல பிரகாசம் அடையும். இந்த மூளை கண்கள் பிரகாசத்துக்காக என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் அந்த நேரத்தில் செய்து கொடுக்கும். இந்த இலைகளை நல்லா மை போல் அரைச்சி தேங்காய் எண்ணெயில் குழப்பி நம்ம உடம்பெல்லாம் தேய்ச்சி விட்டோம்னு வைங்களேன், இந்த உடம்புலேருந்து பொங்கி வெடிக்கக்கூடிய புண்கள், அதை வேர்வை, கொப்புளங்கள், இந்த மாதிரி வரக்கூடிய புண்களுக்கெல்லாம் இதை தேய்ச்சி விட்டோம்னா அந்த அரிப்பு நீங்கும். அந்த புண்கள்லாம் சீக்கிரமாக காயம்லாம் ஆறி போயிடும். சரிங்களா? அந்த இலைகள் மட்டும் இல்லை, அதோட விதைகள் பார்த்திங்கன்னா அதிலேருந்து தான் புங்கன் எண்ணெய் எடுக்கிறாங்க. இந்த எண்ணெய் நாள்பட்ட புண்களுக்கெல்லாம் தேய்ச்சி விட்டு அந்த காயங்கள் பக்கத்துலலாம் போட்டு விட்டிங்க அப்படின்னா அந்த புண்கள் ஆறுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு அம்சமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய மரங்களில் ஒரு அடி நீளத்துக்கு அந்த பட்டைகளை ஒரு சைடில் ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு அந்த பட்டைகளை வெட்டி எடுத்துட்டு அந்த பட்டையை என்ன பண்ணணும்னா வெளிப்பக்கம் மட்டும் நெருப்பில் காட்டணும். நெருப்பில் நல்லா லைட்டாக இளம் சூடு பண்ணுற அளவுக்கு காய்ச்சிட்டு அதோட உள்பக்கம் அந்த நெருப்பு காண்பிக்காத பக்கத்தில் என்ன பண்ணணும்னா தேங்காய் எண்ணெயை லைட்டாக தடவி வச்சுட்டு அப்படியே அதை என்ன பண்ணணும்னா காலில் ஒரு பக்கம் முன்பக்கம் புண்ணு இருக்குன்னு பின்பக்கம் வச்சு மேலேங்களையும் ஒரு கட்டு போட்டோம்னா புண்ணோட பக்கத்தில் புண்ணு மேலே வச்சு கட்டக்கூடாது, புண்ணோட சைடில் வச்சு நல்லா கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த புண்ணு ஆறக்கூடிய அந்த புண்ணை கவனிக்கக்கூடிய இந்த மூளை அத்தனை வேலைகளையும் அந்த இடத்துல போய் செய்ய ஆரம்பிக்கும். இந்த தூண்டுதல் அந்த இடத்துல நடைபெறும். இது இந்த புங்கம் பட்டைக்கு ரொம்ப விசேஷம். அப்புறம் இந்த புங்க மரத்துலேருந்து விளையக்கூடிய காய்ந்த இலைகள் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் ஒரு இடத்துல போட்டு கொளுத்தி விட்டு அமர்த்தி விட்டுட்டோம்னா இந்த இதிலேருந்து வரக்கூடிய புகைகள் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் இருக்க கொசுக்கள், விஷப்பூச்சிகள், பறந்து வரக்கூடிய தேனீக்கள் எதுனாலும் சரி அந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டே ஓடி போயிடும். ஏன்னா அதோட கண் பொங்கி முழிக்க முடியாதபடிக்கு அப்படியே இந்த புகை போய் கப்புன்னு அரெஸ்ட் பண்ணோம். அதனால் அந்த இடத்த விட்டே ஓடிடும். இத்தனை நன்மைகள் தந்து வீட்டுக்கு முன்னாடி அதிகமான ஆக்சிஜன் தரக்கூடிய இந்த புங்க மரத்தை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.